ஒரு அழகான நகரத்தில் கதிர் என்ற வாலிபன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு சிறந்த தடகள வீரனாக வேண்டும் என்ற கனவோடு இருந்தான். மாநில அளவிலான ஓட்டப்பந்தயத்திற்காக பல மாதங்களாக கடுமையாக பயிற்சி பெற்று வந்தான். போட்டி நாள் வந்தது. இலக்கை நெருங்கும் கடைசி 50 மீட்டரில் எதிர்பாராத விதமாக கதிர் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். அவனது முழங்காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. சக வீரர்கள் அவனை கடந்து சென்று இலக்கை அடைந்தனர். அவனது பல மாத உழைப்பு, கனவு எல்லாம் ஒரு நொடியில் சிதறியது போல் உணர்ந்தான். என்னால் இனி முடியாது என்று எண்ணி கதிர் வீட்டுக்குள்ளேயே முடங்கினான். ஓடுவதையே நிறுத்திவிடலாம் என்று முடிவு செய்தான். ஒரு நாள் அவனது பயிற்சியாளர் அவனை சந்திக்க வந்தார். அவர் ஒரு கழுகின் கதையை சொன்னார். கழுகு புயல் வரும்போது அஞ்சி ஒளியாது. அந்த புயல் காற்றையே பயன்படுத்தி மற்ற பறவைகள் பறக்க முடியாத உயரத்திற்கு மேலே பறக்கும். உன் தோல்வி ஒரு புயல் போன்றது. அது உன்னை வீழ்த்த அனுமதிக்காதே. உன்னை உயர்த்த பயன்படுத்து என்று கூறினார். கதிர் மீண்டும் எழுந்து நின்றான். காயங்கள் ஆற சில மாதங்கள் ஆனது. முன்பை விட அதிகாலையில் எழுந்து தீவிரமாக பயிற்சி செய்தான். அடுத்த ஆண்டு அதே போட்டி. கதிர் மீண்டும் களத்தில் நின்றான். அதே 50 மீட்டர் தூரம் வந்தபோது பழைய வீழ்ச்சியின் நினைவு வந்தது. ஆனால் இந்த முறை பயத்திற்கு பதில் ஒரு உறுதி இருந்தது. மின்னல் வேகத்தில் ஓடி முதலிடம் பிடித்தான். தோல்வி என்பது வெற்றியின் எதிரி அல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதி. நீ மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் இன்னும் சிறப்பாக முயற்சி செய். அதுவே உன் வெற்றிக்கு சிறந்த வழியாகும்.